Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max Exercise 8.2 fifth question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். Suppose one person is selected at random from a group of 100 persons are given in the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு டேப்லோ காலம் கொடுத்துட்டு men, women, total கொடுத்துருக்காங்க. Psychologist, socialist, democrat, total. இப்போ மென்ல வந்து 15, 25, 10 டோட்டலாக 50 மெம்பர்ஸ் மென் மட்டும். விமனும் 50 மெம்பர்ஸ் டோட்டலாக 100 மெம்பர்ஸ் இருக்காங்க. சோஷியலிஸ்ட் எவ்வளோ பேர், சோஷியலிஸ்ட் எவ்வளோ பேர், டெமோக்ரேட் எவ்வளோ. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த மேன் செலக்டட் இஸ் அ சைக்காலஜிஸ்ட். ஸோ மேன் செலக்ட் பண்ணும், அது சைக்காலஜிஸ்ட் மட்டும் தான் செலக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம் சொல்யூஷனில். இப்போ கிவன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, conditional probability of psychologist from man. புரியுதுங்களா? சைக்காலஜிஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிஎஸ்ன்னு எடுத்துருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி ப்ராபபிலிட்டிக்கும் பி தான் எடுக்கிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சைக்காலஜிஸ்ட் ஃப்ரம் மேன். சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம எழுதுவோம்? ஃபார்முலா தெரியும் இல்லையா? பி ஆஃப் ஏ பை பி ஃபார்முலா என்னது? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ இங்கே ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? பி ஆஃப் எஸ் இன்டர்செக்ஷன் எம் divided by P of B. B இடத்துல என்ன இருக்குது? M. ஸோ P of M. இப்போ தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சிடணும் ஃபஸ்ட்டே. சரிங்களா? இப்போ P of PS intersection M இது எப்படி கண்டுபிடிப்போம்? N of psychologist intersection men divided by N of S. இப்போ N of psychologist intersection men, அப்போ மென்ல சைக்காலஜிஸ்ட் எவ்வளோ? 15. அதை எழுதிக்கலாம் நியூமரேட்டரில். டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ் வந்து டோட்டல். ஸோ டோட்டல் எவ்வளோ பர்சன்ட் இருந்தாங்கன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, 100. டேப்லோ காலத்தில் கூட டோட்டல் ஈக்குவல் டு 100ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ பி ஆஃப் எம் எப்போ டேரெக்டாக எப்படி கண்டுபிடிப்போம்? என் ஆஃப் எம் டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எம்னா மென். ஸோ மென் டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 50 இல்லையா? ஸோ மென் வந்து டோட்டலாக 50, என் ஆஃப் எஸ் வந்து 100. இப்போ இது ரெண்டத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும் இல்லையா? ப்ராபபிலிட்டி ஆஃப் பிஎஸ் இன்டர்செக்ஷன் எம் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு 15. இதோட பார்ட் இங்கே இருக்குது, 15 by 100 டிவைடட் பை 50 by 100 பிஎம்மோட வேல்யூ. ஸோ 100 கேன்சல் பண்ணிடலாம், இல்லைன்னா ஒரு வாட்டி ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிடுங்க. கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ 100 கேன்சல் ஆகிடும். 5 3s are 5 10s are. ஸோ ஆன்சர் என்ன? 3/10. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? இதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஆஃப் எஸ் ஸ்லாஷ் எம்மோட வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 urns contains a set of balls as given in the following table. ஸோ ஒரு டேபிளில் 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் urn, செகண்ட் urn. இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அர்னில் ஒயிட் பால் 10 இருக்குது, ரெட்டு 6 இருக்குது, பிளாக் 9 இருக்குது. டோட்டல் கொடுக்கல, நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. earn 2 வந்து 3 7 15. 1 ball is drawn from each earn. அப்போ இதுலேருந்து ஒரு பால் எடுக்கணும், இதுலேருந்து ஒரு பால் எடுக்கணும். அண்ட் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் போத் பால்ஸ் ஆர் ரெட். ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கும் போதும் ரெட்டு தான் வரணும், ரெண்டாவது எடுக்கிறதும் ரெட்டு தான் வரணும். அடுத்து போத் பால்ஸ் ஆர் ஆஃப் சேம் கலர். ஸோ ஒரே கலரு 2 ஆன்லேருந்து எடுக்கும் போது ஒரே கலர் வரணும். அப்போ ஒயிட்டும் வரும், ரெட்டும் வரும், பிளாக்கும் வரும். ஸோ மூணுத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? இதான் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? போத் பால்ஸ் ஆர் ரெட்டு, ரெண்டுமே ரெட்டு. இப்போ ரெட்டு எவ்வளோ இருக்குது? 6. செகண்ட் ஏர்னில் 7 இருக்குது. அண்ட் ஏர்னோட டோட்டல் எவ்வளோன்னு எழுதணும். ஸோ இப்போ ரெண்டு விஷயம் இருக்கனால நான் எல்லாமே 1 2ன்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஏர்ன் 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கெட் பண்ணோம்? நம்பர் ஆஃப் ஆர் ரெட்டு. அப்போ ஆர் 1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஏன்னா ரெண்டுத்துக்குமே ரெட்டு தான் வரனால. ஸோ நம்பர் ஆஃப் ஆர் 1னா 1 earn 1ல் இருக்கிற ரெட்டு. சரிங்களா? எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. அதே மாதிரி earn 1ஓட டோட்டல் அதுதான் டிவைட் பண்ணுவோம். n ஆஃப் எஸ் 1 10 16 25. இதே மாதிரி earn 2 earn 2 நான் இப்போ n ஆஃப் r 2ன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ earn 2ல ரெட் எவ்வளோ இருக்குது? 7.
அதே மாதிரி earn 2ஓட டோட்டலும் தெரியணும். அப்போ n of s2ன்னு எடுத்துக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அதனால. ஸோ டோட்டல் எவ்வளோ 3 7 15 3 + 7 10 10 + 15 எவ்வளோ 25. ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை முதல்ல எழுதிடலாம். P of both balls are red. ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் red ball from on 1 into probability of red balls from on 2. ஸோ இதை P of R1 எடுத்துக்கலாம் into P of R2. ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? N of R by N of S. சேம் N of R2 by N of S2. N of R1 வந்து 6, N of S1 வந்து 25 into N of R2 வந்து 7, N of S2 25 தான். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 6 7s are 42 by 625 அண்ட் ரெண்டுமே கேன்சல் ஆகாது. ஸோ டைரெக்டாக இதோட முடிச்சிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பால்ஸ் ஆர் ஆஃப் சேம் கலர், ஒரே கலர் இல்லையா, ஒரே கலர் தான் வரணும். ரெண்டு ஆன்ல இருக்கணும் இல்லையா, ஆன் 1ல ரெட்டுனா ஆன் 2லையும் ரெட் வரணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் white ball from on 1 and on 2 plus probability of red ball from on 1 and on 2 plus last என்ன இருந்துச்சு probability of black இல்லையா, probability of black ball from on 1 and on 2. ஸோ தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் இதை கண்டுபிடிச்ச மாதிரியே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை பிரிச்சு எழுதலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் ஃபஸ்ட்டு அதனால 1 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் W2 W1 W2 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் R1 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் R2 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் black B1 into probability of B. N of W1 by N of S1, N of W2 by N of S2. இதை நீங்கள் டைரெக்டாகவே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் தப்பு வரக்கூடாதுன்றதுக்காக எழுதுகிறேன். N of R1 divided by N of S1 into N of R2 by N of S2 plus N of B1 by N of S1 into N of B2 by N of S2. இப்போ ஒயிட் எவ்வளோ இருந்துச்சு? ஃபஸ்ட் ஆனில் ஒயிட் எவ்வளோ 10, ஆனோட டோட்டல் எவ்வளோ 25. செகண்ட் ஆனில் ஒயிட்டோட வேல்யூ எவ்வளோ 3 டிவைடட் பை 25 ப்ளஸ் R1 வந்து 6 by 25, R2 வந்து 7 by 25, black வந்து 9 by 25, இன்னொன்று 15 by 25. டைரெக்டாகவே இது எழுதலாம், இது எழுதிட்டு டைரெக்டாக எழுதலாம். பட் எப்படி வந்தது தெரியணும் இல்லையா, அதனால எழுதியிருக்கேன். ஸோ இது மல்டிபிள் பண்ணுங்கள். இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி எழுதலாம். 30 by 625, 42 by 625 and 135 by 625. டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கனால ஆட் பண்ணலாம். 207 by 625. இதுதான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.